ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிற மாடு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு போட ஆரம்பிச்சிருச்சு. 13 கால் 2 பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் கண்ணு போட்டதுக்கப்புறமும் நம்ம என்னென்ன பராமரிப்புகளை பண்ணணுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்போ தான் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் இல்லாத பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு இந்த மாடு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கண்ணு போடுற மாதிரி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாடு. ஸோ இது ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அது கண்ணு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தலையை அங்கேயும் ஆட்டிட்டு இருந்துச்சு. ஸோ கண்ணு போடுற மாடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் நிழலில் கட்டியிருக்கணும். தீவனம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வரத்தீன் தான் கொடுக்கணும். கண்ணு போடுறதுக்கு ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வரத்தீன் மட்டும் தான் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மடி பார்த்தீங்கன்னா பெருசாகாமல் பால் நல்லா சுரந்துருக்காமல் இருக்கும். அப்படி சுரந்துச்சு பார்த்தீங்கன்னா மடி வீக்க வரக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு ஊசி விட்டு மடி கரைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே வைங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாடு கண்ணு போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா மனுஷங்கள் இல்லையா பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இருக்கக்கூடாது. இருந்தால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். அது பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆக கண்ணு போடாது. நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா முன்னத்தான் கால் 2 பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தலை வரும். அப்படி வந்தாவே பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கண்ணு போட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்ணு போடும்போது எப்போவுமே கூட ஒரு ஆள் நினைஞ்சு பக்கத்தில் நிற்கக்கூடாது. கொஞ்சம் தூரமாக நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா ஏதோ நாய், காக்கா, குருவி, கொக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்ணு கரெக்டாக போடாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா நைட்டு கண்ணு போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நைட்டு கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க. அது கண்ணு போடும்போது உங்களுக்கு தெரியாது. அப்படியே கண்ணு போடுறது நீங்கள் பார்த்துட்டாலும் பார்த்தீங்கன்னா அது போட்டு முடிச்சு நஞ்சு போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டுட்டே இருக்கணும். நைட்டு உங்களுக்கு தூக்கம் பத்தாது. ஸோ நைட்டு கண்ணு போடுறது தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கஷ்டமானது ஒன்று. லக்கிலி பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கண்ணு போட்டுருச்சு. ஸோ கண்ணு போடும்போது நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ண தேவையில்லை. அதுவே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பக்கத்தில் நின்றுட்டு அதை பார்த்து கரெக்டாக கண்ணு போடுதா, நஞ்சு கரெக்டாக வெளியே வருதா, அந்த நஞ்சை தூக்கி வீசுறது, அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை. ஸோ நான் பசிட்டு இருக்க நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வால், அந்த 2 கால், இடுப்பு அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வரணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு கண்ணு போடும். இது மாதிரி படுத்துட்டு கண்ணு போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் போது கண்ணுக்குட்டி டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ஸோ எங்கள் மாடு பார்த்திங்கன்னா இது தலையீத்து மாடு. தலையீத்து மாடுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்ணே போட்டிருக்காது. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகி கண்ணு போட்டுருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தோம். கண்ணு ஏதாவது ஆகிடுமோ, மாட்டுக்கு ஏதாவது ஆகணும் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதை நான் வீடியோவை போட்டிருந்தேன். மாடு கண்ணு போட்டுருந்தேன். அது கொஞ்சம் தனியாக போட்டிருந்தேன். கொஞ்சம் எல்லா பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா போட்டு தான் பார்த்தீங்கன்னா அதை கண்ணு போடுறதுக்கு முன்னாடி, கண்ணு போடும்போது, கண்ணு போடுறதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கொஞ்சம் ஈஸியாக புரியுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போடுற நிலைமையில் இருக்கும்போது மாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவான ஒரு இடத்துல கட்டணும். இந்த கல், முள், சேறு, சகதி அந்த இடத்துல கட்டினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் மாட்டு கண்ணு போடுறதுக்கு. இது மாதிரி நான் ப்ளைனான மண் தரையோ, காரையோ பார்த்தீங்கன்னா இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா கீழே விழும்போது இந்த அடியும் படாமல் நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி தலையெடுத்து பார்த்தீங்களா. ஸோ இந்த மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி காட்டணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வயதுக்குள்ள இந்த கழிசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்தனை கொடுக்கணும். அதை ஒத்தனை பார்த்தீங்கன்னா தண்ணியில் துணி நனைச்சி அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி விடணும் மாட்டை. ஏன்னா அப்போ தான் கண்ணு போட்டிருக்கு, உடம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசதியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டா பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வேலை என்னென்னா மாடு கண்ணு போட்டு பார்த்தீங்களா, கண்ணு போட்டு முடித்து ஒரு 2லேருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டோட நஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே வரும். நஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி உள்ளே இருக்கும்போது அதை சுற்றி பார்த்தா அந்த கர்ப்பப்பையில் இருக்கும் பார்த்தீங்களா, குடல், கர்ப்பப்பை, குடலில் இந்த கர்ப்பப்பை இந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டதுக்கப்புறம் 2லேருந்து 5 மணி நேரத்துக்கு அது வெளியே வரும். ஸோ அது வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை நீங்கள் திங்க வைக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நஞ்சு சாப்பிட்டா மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் காய்ச்சல் வரும், பால் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஸோ அது போட்டோடனே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஒரு குச்சி எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நஞ்சை அப்படியே சுற்றி நீங்கள் கொண்டு போய் எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா வேலியிலேயே எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா விட்டுருவாது பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா திங்கக்கூடாது. ஸோ
ஸோ கண் 90% வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரல, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கால் மட்டும் தான் உள்ளே இருக்குது. அது மாடு லைட்டாக எந்திரிச்சா பார்த்தீங்கன்னா அந்த 2 காலும் பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு வெளியே வந்துடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திரிக்கல. அது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் டைம் கண்டு போடுறங்காட்டி அதுக்கு நல்லா தெரியல. இப்போ நான் அடித்த எழுப்புலாம் வேண்டாம். அதுவே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுன்னு பார்த்தா கரெக்டாக எதுவும் எந்திரிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்வுலின் இது பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த நஞ்சு வெளியே வரக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே வெளியே வந்துடும். அந்த வயிற்றில் இருக்கிற கசடு எல்லாமே அழிச்சிட்டு வெளியே வந்துடும். கண்ணு போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குடி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடக்கல எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தள்ளாடிட்டு இருக்குது வருங்க. இந்த மருந்து நான் வாங்கிட்டு வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் வந்து கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தீன் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்கள் செடிக்குள்ளே போய் நின்றுட்டு தலையாட்டிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பிடிச்சி வேறு கட்டணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா தண்ணியே ஈரமாகி கிடக்கு. மழையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் செட்டுக்குள்ளே கட்டுறது கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா மாட்டுக்கு சளி பிடிச்சிடும், இல்லைன்னா கண்ணுக்குட்டிக்கு சளி பிடிச்சிடும். மானம் பாருங்க இருட்டிட்டு வருது. இன்னும் பெரிய மழை ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் மாட்டை உள்ளே கட்டிட்டேன். கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சு. வரும் லைட்டாக கீழே தொங்குது பார்த்தீங்களா, மாட்டுக்கு கீழே கொலன்னு. நான் கண்ணுக்குட்டி கட்டி வச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டே இருக்குது. ஸோ அதனால் பிடிச்சி தூக்கிட்டு வந்து இங்கே கட்டி வச்சிட்டேன் மாட்டு பக்கத்துலேயே. மற்ற பக்கத்துலேயே இருக்கும், இல்லைன்னா மாடு கத்தும். இந்த நஞ்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போட வந்துடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசாக வரல, இன்னும் கொஞ்சம் நிறையா வரும். ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த நேரத்தில் எங்கேயாச்சும் நம்ம போயிட்டோன்னு வச்சுங்க, அது மாடு திரும்பி அதை சாப்பிட்ரும். ஸோ ஒரு 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக பக்கத்துலேயே நிற்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கலே கஷ்டமான டாஸ்க்கு. நம்ம எந்த வேலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போக முடியாது. மழையும் பார்த்தீங்கன்னா வெளியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் பேஞ்சிட்டு வருங்க. இது கண்டு போட்டு முடிச்சதுக்கு நஞ்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை பயங்கரமாக துவைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய போசியில் ஒரு 5-6 குடத்தை ஊற்றி வச்சிங்கன்னா அது குடிச்சிட்டே தான் இருக்கும். அப்படி குடிச்சு பார்த்தீங்கன்னா வயிறு உப்பி பார்த்தா இறந்துடும். ஏற்கனவே பக்கத்தோட்டத்தில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு நிறைய தண்ணி வச்சு இறந்துருச்சு. நீங்கள் ஒரு 1/2 பக்கெட் வச்சா போதும். 1/2 பக்கெட்டில் கொஞ்சம் மாடு தீவனம் வச்சு கலந்து வச்சாவே போதும். அதுவே அதிகம், ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். அது எவ்வளோ வேணால் குடிக்கும். நாம் தான் கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பால் கறக்க போகிறோம். அதாவது சீம் பால்னு சொல்லுவாங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா கண்டு போட்டு முதல் நாளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சீம் பால் வந்து கலந்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டு போடுறது பார்த்திங்கன்னா. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் இது வரைக்கும் யாருமே அந்த மடியை தொட்டதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த பால் கறக்கிறதுக்கு. ஸோ அதனால் என்ன ஒன்றுனா இந்த மாதிரி மாட்டை வந்து நீவி விடுவோம். நீவி விட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா கையை பக்கத்தில் கொண்டு போவோம். அது மாதிரி கொஞ்சம் பழக்குவோம். கூடவே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஆள் கண்டிப்பாக நிற்கணும். நின்று பார்த்தீங்கன்னா அதோட மூக்கணங்கையில் பிடிக்கணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா என்னாங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த கம்பத்தவே பார்த்தீங்கன்னா சுற்றும். ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா தவுந்து போய் பால் கறக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் தெரியும். இப்போ வந்து காம்பத்தோட அலோவ் பண்ணிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக உதைக்குது. ஸோ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா வந்து ஆளே இல்லாத மாதிரி கறக்க ஆரம்பிச்சிடலாம். பாலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கறந்துடும், இல்லைன்னா கண்ணுக்குட்டி விட்டுறணும் முதல் நாள் பாலை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மடி வீக்கமாகி காய்ச்சி வந்துடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கறந்துட்டுக்கிறோம். கண்ணுக்குட்டினால அவ்வளோவா குடிக்க முடியாது அத்தனையுமா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு ஆளை போட்டு இந்த மாதிரி பாலை கறந்துட்டுக்கிறோம். ஃபைனலாக ஒரு 1/2 மணி நேரம் போடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுடுச்சு. அப்பவும் பார்த்தா முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாங்க. ஸோ ஏதோ கொஞ்சம் எங்களால் கறக்க முடியுது. மேக்ஸிமம் கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75% பார்த்தீங்கன்னா அதே குடிச்சிடும். மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% பார்த்தீங்கன்னா நாங்கள் கறந்தாகணும். ஏன்னா மொத்தமாக எல்லாமே கண்ணுக்குட்டி கொடுத்தா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வயிறு எடுத்து விட்டுரும். வயிற்றால் போய் அதுக்கு அம்மாட்டி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் வந்து 3/4 இதை கொடுத்துட்டு மீதி பார்த்தீங்கன்னா 1/4 நான் கறந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துல ஊற்றிடுவோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே பாலுங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிணத்துல ஊற்றிடுவோம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து வெடிபால் வரும். ஃபஸ்ட் டே சீம் பால், 2வது பால் வெடிப்பால், 3வது நாள் கண்டிப்பாக ஏதோ வெடிபால் வரும்னு நினைக்கிறேன். 4வது நாள் பார்த்தீங்கன்னா நல்ல பால் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2வது நாள். ஸோ 2வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி முன்னாடி இருக்கிற கண்ணுக்குட்டி அவுத்துட்டோம் மாட்டு பக்கத்தாலேயே. ஸோ அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2வது நாள் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மாடு பார்த்தீங்கன்னா வந்து உதைக்குது. அப்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதில் பார்த்தா கன்யூஸாக உதைக்கல.
ஸோ நாங்கள் பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்குலேருந்து அப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்போ மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கை இல்லைன்னா மூஞ்சி உடச்சி விட்ரும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் கறந்தோம். மீதி நம்ம தான் கண்டுபிடியே பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லது தான். ஸோ மடியை பார்த்தா தெரியும். இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து சீம்பால் விழிப்பாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால், ஒரு நல்ல கெப்பாசிட்டி வந்துடும். நாம் பார்க்க ஒரு 6 லிட்டர் 5 லிட்டர் கறக்கணும். இது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் முடிஞ்சு 2வது நாள். இந்த 2வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து சார் 2வது நாள் இது வந்து 3வது நாள். 2வது நாள் வீடியோ நான் எடுக்கலை. ஸோ இது வந்து 3வது நாள். 3வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி எந்த ஆளுமே இல்லை. நான் பார்த்தா கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன். ஸோ இது பார்த்தா கொஞ்சம் பழகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா பூசிவே கீழே வச்சு பார்த்தீங்கன்னா 2 கையில் கறக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருச்சு. அப்போ முதல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நம்ப முடியாது. லைட்டாக ஒரு கால் இட்டு வச்சுன்னா பார்த்தீங்கன்னா மொத்த பாலும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இன்றைக்கி இருக்கணும். ஸோ தலையீத்து மாடு காட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகும் மாடோட ஃபுல் கெப்பாசிட்டி வரைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோல் கொஞ்சோண்டு தவிர தான் போட்டு கறந்துட்டுருக்குறோம், மடி வீங்கக்கூடாது அப்படின்னு.